இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. அந்த 16 பேர் நாங்க 1964 படிக்கும் போது 15 பேரு ஆண்கள் சொல்லியிருக்கோம். போன தடவை கூட இதே நிகழ்ச்சியில் தான் சொல்லியிருக்கிறீங்க. ஒன்னே ஒன்று பொண்ணு. இப்போ இங்கே பார்த்தா மேடையிலேயே எத்தனை பொண்ணுங்க இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியும். அந்த 16 பேரை நாங்கள் படித்தோம். 15 பேர் பையன், ஒரே ஒரு பொண்ணு கண்டாச்சிபுரம் ஸ்கூல். இந்த பொண்ணு பேர் கூட திலகவதின்னு பேர் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கிறேன். இது எப்படியே மறக்க முடியும்? அப்போ இருக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கு, இப்போ இருக்கிறதெல்லாம் மறந்து போகுது. பொன்முடி பெரிய நண்பர் ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் கிளாஸ்ல ஒரே ஒரு பொண்ணு, ஒரே நான் கண்ணே கண்டேன். தெரியுமா அவனுக்கு பொன்முடி? நான் பிஎல் படிக்கும்போது என் கூட 32 பொண்ணு. மாசி இருக்காரு சிதம்பரம், அவர் வைப்பு இருக்கு, அதெல்லாம் என் கிளாஸ் தான். அதெல்லாம் 32 பெண்கள். எம்ஏ படிக்கும்போது 19 லேடிஸ், நாங்கள் 5 பேர் தான் பாய்ஸ். அதுக்கெல்லாம் ஒரு ராசி வரும். ஒண்ணு அதுக்காக நண்பர் பொன்முடி வந்து முடிஞ்சு போயிருக்கு. ஏன்னா கலைஞர் தேதி, தளபதி ஸ்டாலின் தேதி, இந்த கல்விக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாருங்க, காத்தாரி 2 பசங்களுக்கு அது சோறு போட்டாங்க. அப்புறம் ராத்திரி பகல்ல சோறு போடுறாங்க. காலையில் டிஃபன், மத்தியானம் சோறு. அப்புறம் ராத்திரிக்கு பெண்ணக்கடனுக்கு போட்டவங்க உண்டாது. அதனால பெண்கள் படிக்கிற நல்லா படிக்கிற ஆளுக்கு 1000, அம்மாவுக்கு 1000, பிள்ளைக்கு 1000. எதுக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க? இங்கே படிக்கணும்னு இருக்கிறாங்க. அதுவும் சொல்ல போனால் கான்ஸ்டியூஷன், அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். அரசியல் சட்டம் 3ஆக பகுக்கப்பட்டிருக்கு. ஸ்டேட்லிஸ்ட், சென்ட்ரலிஸ்ட் அண்ட் சென்ட்ரலிஸ்ட். அப்படின்னா என்னன்னா, அரசியல் சட்டத்தில் மாநில அரசாங்கம் உள்ள உரிமை, மத்திய அரசாங்கத்துக்கு என்னென்ன உரிமை, 2 பேருக்கும் பொதுவான உரிமை அப்படின்னு 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ஒரு காலத்தில் நம்ம இடத்துல இருந்த கல்வி, அது எமர்ஜென்சி நேரத்தில் இந்திரா காந்தி பொதுப்பட்டியல் கொண்டு போயிட்டாங்க. அதெல்லாம் இப்ப கேட்கணும். இந்த பொதுப்பட்டியலை வச்சுக்கிட்டு நம்மளை கேட்காம மத்திய சர்க்கார் எவ்வளவு விளையாடுறாங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்க. A committee was appointed to review the history of India in 2017. இந்திய அரசியலை ஒரு ஆராய்ச்சி செய்வதற்கு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது 2017. அது பேர் யார்? எந்த மந்திரி? கல்ச்சுரல் மந்திரி, மத்திய சர்க்கார்ல. The government. There were 17 members in the committee. 17 பேர் அந்த கமிட்டியில் இருந்தாங்க. In which 3 officials. அந்த 17 பேர்ல 3 பேர் அபிஷியல். மீதி இருக்கிற 14 பேர்களை அந்த கமிட்டியில பிஜேபி அரசாங்கமே நாமினேட் பண்ணிச்சு. நாமினேட் பண்ணதுல ஒருத்தம் கூட, அந்த 17 ஒருத்தம் கூட தமிழ்நாட்டில் இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த 14 பேர் போட்டான் பாருங்க, அந்த 13 பேர் தான் போட்டான். இன்னொருத்த அகப்படல. இந்தியா பூரா தேடினாங்க, அகப்படல. கனடாவில் ஒருத்தர் தான், கனடாவில் அவனை பிடிச்சி கொண்டாந்து இந்த கமிட்டியில் போட்டான் பிஜேபி. ஏன் தெரியுமா? என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த கமிட்டியில மொத்தம் 17 பேர்ல 17 பேரும் பிராமணர்கள். 17 பேரும் பிராமணர்கள். 13 போட்டுட்டான், 14 நாமினேட் பண்ணான். ஒருத்தன் கிடைக்கல. அவன் எங்கடா இருக்கான்னு பார்த்தான், கனடாவில் ஒரு பிராமணன் இருக்கான்னா. அவன் யாருன்னா அகில உலக பிராமண சங்கத்தின் கனடா நாட்டு தலைவர். என்ன ஆட்சி நடத்துறீங்களா? அல்லது ஏதாவது கட்சி ஜாதிக்கு
அரசியல் நடத்தானா? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இது கல்ச்சுரல், ஸ்டேட் கவர்மெண்ட் வர வேண்டியது. இதையெல்லாம் வைத்து பார்த்ததால் தான் நாங்க எதிர்க்கிறோம். எதிர்க்கிறதுனால தான் எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்ற அந்த மாதிரி சில்லுண்டி தலைவர்களெல்லாம் எத்தனையோ முறை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை பார்க்கக்கூடிய ஆட்கள் நம்முடைய உதவிக்கு உண்டு. நிச்சயமாக நம்முடைய ஒரு சரவணன், தனியாஜலம், அடுத்து கருணாகரன், ரவி, கவி, அடுத்த மேல் பகுதியில் இருக்கிற அந்நியராஜி, சுனில், சரவணன், பரமசிவம், முருகப்பெருமாள், முருகன், யாராவது பேர் நான் ஒன்று சொல்லிடுவேன். இங்க இருக்கக்கூடிய பாபு, இந்த ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் பாபு மற்றும் இருக்கிற நண்பர்கள், வேல்முருகன், இங்க இருக்கிற முன்னாள் ஒன்றியத்து பெருந்தலைவர் முருகன், வேல்முருகன், ரவிமுருகன், அவர்கள் நான் சொல்லிக்கிறோம். ஆக இவ்வளவு பேர்லாம் ரொம்ப திருவள்ள நேரு யாரா கை கை சொல்லிடுறேன். ஆகியவர்களெல்லாம் இரவு பகல் பாராமல் கொடிகளை கட்டி வேலைகளை வைத்து பந்தலை விட்டார்கள். இந்த பந்தலை அமைக்கிறதுல இந்த மைக் வைக்கிறது அழகாய சூழல். பிஜி ஆனந்தன், உங்கள் கல்யாணங்களுக்கு விடுபவர்கள் விழாவுக்கும் பிஜி ஆனந்தன் நான் விளம்பரம் காத்துறேன். சார் அவர் பார்த்தீங்கன்னா சாதாரணமான பையன் சார், எழுந்து படிக்க தெரியாது சார், அந்த மாதிரி சார். ஆனா ஒரு சின்ன செட்டு வச்சிருந்தோம் சார். இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த செட்டு கொண்டு வந்துருக்கான். இதுல கெட்டிக்காரர், ரொம்ப கெட்டிக்காரரு கார்த்தி தான். கார்த்தியே தீபத்தை கொடுப்போம் போல அந்த அளவு முன்னேறி இருக்கான். ஆகையால அவருக்கு என்னுடைய நன்றியை பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். பாடிய நீதானா எல்லாமே. இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர் 3B, ராக் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,30,000.